பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தின் பிரகாரம் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. நாட்டில் தற்போது அமைதி நிலை நிலவினாலும் மக்களின் மேலதிக பாதுகாப்புக்காக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாகவும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் வீடுகளுக்குள் தங்கியிருக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கு அதிகாரிகளால் விநியோகிக்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள், ஆவணங்களை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்த முடியும் என போலீஸ் ஊடக பிரிவின் அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு செல்லும் எதிர்பார்ப்பில் விமான நிலையத்திற்கு செல்பவர்களும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்து விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் அனைவரும் விமான பயணச்சீட்டு அல்லது உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்த முடியும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களை சேர்ந்த ஊழியர்கள் தமது அலுவலக அடையாள அட்டை அல்லது தகுந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க முடியும் என்பதோடு குறித்த ஆவணங்களுடன் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதால் அதனை மீறும் வகையிலான எவ்வித நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர்.